வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ புடலங்காய் பொரியல் பண்ண போறோம். அதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தும் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கவும் பூண்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, பல்லாரி வெங்காயம் கிடையாது, சின்ன வெங்காயம் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். பல்லாரி வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். பல்லாரி வெங்காயம் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4 கீரி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ கட் பண்ணிய புடலங்காயை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா லைட்டா தண்ணி ஊற்றி இந்த காய் வேகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பின்னாடி காணலைன்னா திருப்பி 2ஆவது சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய்க்கு பதிலாக வத்தல் போட்டும் செய்யலாம், வத்தல் பொடி போட்டும் செய்யலாம். இப்போ இந்த பொரியலுக்கு பாசிப்பருப்பு நான் வேக வச்சிருக்கேன். 1-2மா வேக வச்சிருக்கேன். பாசிப்பருப்பு வேக வச்சு தண்ணியை இருத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இத சிம்லயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் 2 நிமிஷம். புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாசிப்பருப்பு வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேக வச்சிருந்தேன், அதை இப்ப சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புடலங்காய் பொரியல் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். புடலங்காய் பொரியல் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிருக்கு. புளிக்குழம்புக்கு இது நல்ல காம்பினேஷன். இந்த கூட்டு ரசம் சாதம் அதுக்கு நல்லா இருக்கும். நான் பாசிப்பருப்பு போட்டு வச்சிருக்கேன், கடலைப்பருப்பு போட்டும் வைக்கலாம். புடலங்காய் பொரியல் செய்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.